முன்னாடிலாம் பார்த்திபன் சார் படத்தில் நடிக்கிறது பெரிய பாக்கியமாக ஏதோ யோசிப்போம் நம்ம சான்ஸ் கிடச்சா. பட் இங்கே பேசுகிறதே பெரிய சான்ஸ் மாதிரி இருக்குது எனக்கு. இத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கும் போது இங்கே இதில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. அண்ட் வந்து பார்த்திபன் சார் எப்படின்னா வந்து எனக்கு டீன்ஸ் படம்லாம் அப்படியே சொல்கிறேன் நான். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா சார் வந்து எல்லா ஆடியன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் மைக் முன்னாடி சார் பேசும்போது வந்து நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுவார் பேசும்போது. பட் சார் முன்னாடி அவரை பற்றி நாம் மைக்கில் பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எனிவே அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸில் வந்து கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. நல்லா படித்தாலும் படிக்காட்டியும் சரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருப்பாங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். ஒரு கிளாஸ் டீச்சரை வந்து ஒரு சினிமா மாதிரி, சினிமாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்திபன் சாரை பார்க்குறேன். ஸோ சினிமாவில் வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா அதே மாதிரி தான் பார்த்திபன் சாரும் ஒவ்வொரு விஷயம் இன்னொரு இது அடுத்ததில் அந்த மாதிரி இருக்காது, வேறு மாதிரி ஒன்று எடுப்பார். ஸோ ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து வரும்போது அவரோட படங்கள் பார்க்கும்போது அடுத்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர்லாம் ஒரு படம் பார்த்துட்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், அடுத்த அப்டேட் வரும்போது தான் தெரியும். பட் ஒரு படம் பார்த்து முடிச்சோன்னே இதில் வித்தியாசமாக கொடுத்துருக்காரு, அடுத்த படத்தில் இவர் என்ன கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்போவுமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திபன் சார்ட்ட எப்போவுமே இருக்கும் எனக்கு. ஸோ வந்து இந்த படமும் வந்து அடுத்து என்னன்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தார். ட்ரெய்லரும் சூப்பராக இருந்தது. ஸோ ஆடியோ லான்ச் வந்து எல்லா சாங்கும் வந்து அருமையாக இருந்தது. இமான் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டேன். ஸோ எல்லாமே கேட்சியாக இருக்குது. படம் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி சாங்ஸும் சரி அண்டு இது கண்டிப்பாக பெரிய வெற்றியாக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த மேடையை அழகுபடுத்தி கொண்டிருக்கிற அக்ஷயா உதயகுமார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சாரை பார்க்க முடியல. நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ லெஜண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்திபன் சாரோட மூவிக்காக வந்திருக்கேன்னு இருக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டிருந்தேன், நான் சினிமாவுக்கு வந்தது ஆக்டிங்காக டைரக்டிங்காக இல்லை அப்படின்னு. ஆனால் நிறைய 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 டிஃப்ரெண்ட் ஜேனர் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது என்னன்னு நம்ம ஒத்த செருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பை த வே. அண்ட் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த டீம்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு. டீசர்லேயுமே பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டஃபராக யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சாங்ஸ் வந்து கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு சேனலில் இருக்குது. அண்ட் பிப்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேன் சார். இப்போ ஒரு வாட்டி கேட்டப்போவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ளே போயிட்டுருக்கு. அண்ட் இது ஆடியோ லான்ச் விட எனக்கு ஒரு கான்சர்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சம்டைம்ஸ் ஆனுவல் டே மாதிரியும் இருக்குது. ஸோ தேங்க்யூ கேஸ்ட். அண்ட் நீங்கள் இப்போ சொல்கிறது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் லோகேஷ் கை தூக்குமா சார். இங்கே லுக்கு, இங்கே சார் ஃபோட்டோ சென்டர் சார். ஓகே உட்காருமா, உட்காருங்க. ஃபோட்டோஸ் உட்காருங்க.